நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு சித்த மருத்துவம். தலைவலி சம்மந்தமான ஒரு இதை தான் பார்க்க போகிறோம். நல்லதான ஒரு மருத்துவ குறிப்பு. தலைவலி ஏன் வருகிறது? இதில் உஷ்ணத்தினாலும் தலைவலி வரலாம், சூட்டாலையும் வரலாம். உஷ்ணமும் சூடு ரெண்டு ஒன்று தான். குளிர்ச்சியான பொருள்களாலும் வரலாம். சில பேர் மோர், தயிர், இந்த பழ வகைலாம் சாப்பிட்டா உடனே மூக்கடைச்சிக்கும், தலைவலி வரும். இதுக்குள்ளே தான் எங்கக்கிட்ட ஒரு நல்லதான நிரந்தரமாக இந்த தலைவலி தீர்க்கிறதான ஒரு நல்லதான அற்புதமான எங்ககிட்ட மருந்துலாம் இருக்குது. உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்தும் இருக்குது. மூக்கில் விடுறதுக்கான நசியை முடுறதான அந்த தைலமும் வச்சுருக்கிறோம். முழுமையாக 2 மாதத்துல எத்தனை வருஷமாக தலைவலி இருந்தாலும் குணமாக்கிறதுக்கான மருந்தெல்லாம் வச்சுருக்கிறோம். நீங்கள் வாங்கி பயனடையுங்க. அந்த முறைகளை உங்களால் செய்ய முடியாது. அதுக்கு தான் உங்களுக்கு எளிமையான முறைகளை இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த முறைகளை இதுக்குள்ளதான பொருளை பார்ப்போம். வெட்டி வேர் அதை வாங்கிக்கணும். நல்லெண்ணெய் வெட்டி வேர் அது தேவையான அளவுக்கு ஒரு தேவையான அளவுக்குனா ஒரு 200 கிராம் வாங்கிக்கோங்க. நல்லெண்ணெய் 1 லிட்ரு, அதிமதுரம் 100 கிராம், மிளகு 100 கிராம், இது எல்லாமே இடித்து பொடியாக்கி வச்சுக்கிட்டு சிறு தீயிலிட்டு நல்லா காய்ச்சி வடித்து வச்சுக்கோங்க. வடித்து வச்சுக்கிட்டு தலையில் தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தலைப்பாரம், மூக்கடைப்பு, இந்தமாரி பிரச்சனைலாம் சரியாகும். இதனால் என்னென்ன சரியாகும்னு பாருங்கள். இதை தலைமுழுகி வர தலைவலி, பீனிசம், காது செவிடு, மேக நீர் தீரும் இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்குள்ளதான பொருளை இன்னொரு தடவை கேட்டுங்க. வெட்டி வேர் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாங்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு இல்லை 100-200 கிராம் கூட போதும். நல்லெண்ணெய் 1 லிட்ரு, அதிமதுரம் 100 கிராம், மிளகு 100 கிராம், இதெல்லாம் சமமாக இடித்து வச்சுக்கிட்டு நீங்கள் சிறுதியில் வச்சு காய்ச்சி வடித்து வச்சுக்கிட்டு தலைமொழிக வாங்க. தலைவலி சம்மந்தமானதெல்லாம் பிரச்சனைலாம் தீரும். கண் குளிர்ச்சியாகும், நல்லாயிருக்கும். இந்த மருத்துவ குறிப்பை நீங்கள் பார்த்து செஞ்சு பாருங்கள். தேவைன்னா உங்களுக்கு கமெண்டில் இதையும் சொல்லுங்கள்.